நல்லா இருக்கீங்களாமா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களாமா? நான் இத்தனை வாட்டி கேட்டேன்ல, ஒரு வாட்டியாவது கேட்டீங்களா? நல்லா இருக்கம்மா. தொடர்ந்து 16 நாட்கள் பிரச்சாரம் பண்ணி நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன குறை? தொடர்ந்து 16 நாட்கள் பிரச்சாரம் பண்ணி நம்முடைய கூட்டணி கட்சி வேட்பாளர்கள், நம்முடைய இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்காக தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணி இப்போ காலைல நம்முடைய சேலத்தில், இப்போ எடப்பாடியில் முடிச்சுட்டு கள்ளக்குறிச்சி போறேன். கள்ளக்குறிச்சி போய் இன்னைக்கு நள்ளிரவு சென்னைக்கு போறேன். சென்னையிலேருந்து கிளம்பி 16 நாள் ஆச்சு. இப்போ நான் போனேன், வீட்டில் எனக்கு அடையாளம் தெரியாது. ஏன்னா ஆளும் மாறிட்டேன், குரலும் மாறிடுச்சு. அதனால வீட்டில் போய் ஞாபகப்படுத்தணும், வீட்டில் நானும் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக ஞாபகப்படுத்துறதுக்காக போறேன். எல்லாம் என்ன மறந்துடுவாங்க. இவ்வளவு சிறப்பான, எழுச்சியான, உற்சாகமான, ஆரவாரமான வரவேற்பு கொடுத்த முதல்ல உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சென்ற முறை நம்முடைய கழக வேட்பாளர் சகோதரர் திரு SR பார்த்திபன் அவர்களை 1,50,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வச்சீங்க. அதற்கு இந்த நேரத்தில் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரியா? ஆனால் இந்த முறை, சென்ற முறை நம்முடைய எதிரணியினர்னா ஒன்னா வந்தாங்க, இன்னைக்கு எல்லாருமே பிரிஞ்சு பிரிஞ்சு வராங்க. அதனால இந்த முறை வாக்கு வித்தியாசம் எவ்வளவு இருக்கும்? நீ 5 லட்சம் சொல்லிட்டு ஓடி போயிருவ, நான் நம்ப மாட்டேன். தாய்மார்கள் நீங்க சொல்லுங்கம்மா, நீங்க சொன்னாதாம்மா நான் நம்புவேன். குறைஞ்சது 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் செல்வ கணபதி அவர்களை ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா? ஜெயிக்க வச்சு அண்ணனை எதிர்த்து எந்த கொம்பன் நின்றாலும் டெபாசிட் போற அளவுக்கு நம்முடைய வெற்றி இருக்கணும். தமிழ்நாட்டிலேயே சேலம் தான் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சோன்ற பெருமையை நீங்க தேடி தரணும். நான் ஒன்னும் தேர்தலுக்கு தேர்தல் வந்து மக்களை சந்திக்கிறவங்க கிடையாது, உங்களுக்கு தெரியும். நான் சேலம் மாவட்டத்துக்கு குறிப்பிட்ட அதிக முறை வருகை தருவேன். அதாவது சென்னையில 2 நாள் இருப்பேன், 3 நாள் இருப்பேன், என் தொகுதியில இருப்பேன், சேப்பாங்க திருவள்ளிக்கு என் தொகுதியில இருப்பேன். மற்றபடி இந்த 2 வருஷமா தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். அடிக்கடி சேலம் மாவட்டத்துக்கு வந்திருக்கேன். கழக நிகழ்ச்சியில கலந்துருக்கிறேன், அரசு ஆய்வு நிகழ்ச்சியில கலந்துருக்கேன், ரிவ்யூ மீட்டிங் வந்திருக்கிறேன். இன்னும் பெருமையா சொன்னா கழகத்துடைய மூத்த முன்னோடிகளுக்கு பொற்கழி வழங்க நிகழ்ச்சி வந்திருக்கிறேன். இந்த மாதிரி குறைஞ்சது இந்த 3 வருஷத்துல மட்டும், இன்னும் சொல்ல போனா போன வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 8 மாசம் சேலத்திலே தங்கி இருந்தேன். உங்களுக்கு தெரியும், நான் ஒரு படம் நடிச்சேன், கடைசி படம் நடிச்சேன்ல, அது முழுக்க முழுக்க இங்க சேலத்தில் எடுத்த படம் தான். அந்த உரிமையில கேட்க வந்திருக்கேன். அதே மாதிரி இன்னும் பெருமையா சொல்லணும்னா, போன ஜனவரி 21ஆம் தேதி உங்களுக்கு தெரியும், இளைஞரணியினுடைய 2வது மாநில மாநாடு. அந்த மாநாட்டோட பேரு மாநில உரிமைகள் மீட்பு மாநாடு. அந்த மாநாட்டை எங்க நடத்தி முடிச்சோம்? இங்க இருக்கக்கூடிய சேலத்துல தான். எல்லா தொலைக்காட்சிகள், இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தொலைக்காட்சிகள், அனைத்து பத்திரிகைகளும் கவனிச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாநாட்டில் ஏதாவது தப்பு நடக்குதா, புலி சாதம் போடுறாங்களா, தயிர் சாதம் போடுறாங்களா பார்த்தாங்க. ஏதாவது ஒரு சின்ன தவறு நடந்ததா உலகமே வேந்து பார்க்கிற அளவுக்கு, அனைத்து தமிழர்களும் பாராட்டுற அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த வெற்றி மாநாடு நடத்தி காட்டினதுன்னா அந்த பெருமை இந்த சேலம் மாநாட்டுக்கு தான் சேரும். அந்த மாநாட்டுக்கு பொறுப்பாளர் யார்? ஒருங்கிணைப்பாளர், மாநாட்டை ஏற்பாடு யாரு? அண்ணன் நேரு அண்ணன் அவர்கள். அந்த மாநாட்டை மிகப்பெரிய வெற்றி மாநாடு மாற்றி காட்டினது உங்களுடைய பொறுப்பு அமைச்சர் அண்ணன் நேரு அவர்கள். அவர் தான் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர் இருந்தார். அண்ணன் நேரு அவர்களோட கூட இருந்து அந்த 4 மாசம் மாநாட்டுடைய வெற்றிக்காக உழைத்தவர் தான் அண்ணன் செல்வ கணபதி அவர்கள். அதனால அந்த உரிமையில உங்ககிட்ட வாக்கு கேட்க வந்திருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.